தமிழ்நாட்டில் அரசியல் தலைமுறை இடைவெளி என்ன கூறுகிறது? அப்துல் கலாம் விடுதலை போராட்ட வீரர்களை நாம் மறந்துவிட்டோமா? என் மகளுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். சமூக ஊடகத்தை ஆக்கிரமித்திருக்கும் பெற்றோரின் கவலைகள். பார்க்கலாம் இந்த வீடியோ. நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் எப்போதும் தேசத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். ஏனென்றால் திராவிட கட்சிகளின் சாம்ராஜ்யம் உடைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் பாஜக தனித்தும் தமிழ்நாட்டில் போட்டியிட்டு இருக்கிறது, கூட்டணியாகவும் போட்டியிட்டு இருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தற்போது நீடித்து வருகிறது. புதிதாக களத்தில் போட்டியில் தனித்து இறங்கி இருப்பது விஜயின் தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம். கழகம் என்பதே திராவிடத்தில் இருந்து பிறந்த வார்த்தையாகத்தான் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சியில் முதல்வராக இருந்தவர் காமராஜ். படிக்காதவர், ஆனால் நாட்டை செம்மைப்படுத்தியவர். இவர் படிக்காததால் தற்குறி என்று இவரை யாரும் கூறிவிட முடியாது. படிக்காத மேதையாக இருந்து தமிழ்நாட்டின் கல்வியை வளர்த்து தொழிற்சாலைகளை நிர்மாணித்து அணைகளை திறந்து வைத்தார். இன்றும் நம்முடைய தாகத்தை அந்த அணைகள் தீர்த்து வருகின்றன. பள்ளிகளில் மதிய உணவு திட்டம், கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம், இலவச கல்வி திட்டம், சீருடை திட்டம், நெய்வேலி நிலக்கரி திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், பவானி திட்டம், மணிமுத்தாறு, ஆரணியாறு, வைகை அணை, அமராவதி அணை, சாத்தனூர் அணை, கிருஷ்ணகிரி திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, சேலம் சுகர்ஸ் மில் லிமிடெட், கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்று அவரது பணிகள் அளப்பரியது. இவருக்கு பின்னால் வந்த முதல்வர்களும் தமிழகத்தை செதுக்கினார்கள். இன்றும் உற்பத்தியில், தொழில் வளர்ச்சியில் இந்தியாவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. ஆனால் விஜய் கட்சியை துவங்கிய பின்னர் தற்குறிகள் என்று அவரது தொண்டர்கள், ரசிகர்கள் அழைக்கப்படுகின்றனர். அவ்வாறு அழைப்பது தவறுதான். ஏனென்றால் அவர்களும் படித்தவர்கள். ஆனால் என்ன, பகுத்தறிந்து பார்ப்பதற்கு அவர்களால் இயலவில்லை அல்லது கற்பிக்கப்படவில்லை. அது யாருடைய தவறு? வீட்டில் இருக்கும் குழந்தைகளை பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்ற சமூக பதிவுகள் அதிகரித்து வருகின்றன. இது குழந்தைகளை வைத்திருக்கும் பல பெற்றோர்களை சிந்திக்க வைக்கிறது. 4-5 வயதுகளில் இருக்கும் குழந்தைகள் விஜய் மாமா என்று அழைப்பதால் அந்த குழந்தைகளுக்கும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் கோரிக்கை வைத்திருந்தார். எப்படி என்றால், வீட்டில் பெற்றோரை மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா என்று விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட வற்புறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். 4-5 வயதுகளில் இருக்கும் குழந்தைக்கு என்ன தெரியும்? 10 வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அரசியல் தெரியுமா? நமது பாரத நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு தெரியுமா? வரலாற்று பின்னணி தெரியுமா? தலைவர்களின் தியாகங்கள் தெரியுமா? பாரதத்தின் பெருமைகளை ஒரு நாளாவது உங்களது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? தமிழ்நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, விடுதலை போராட்ட வீரர்கள், அவர்களது தியாகங்கள் குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? அது தொடர்பாக கேள்வி எழுப்பி இருக்கிறீர்களா? குறைந்தது உங்களது வீட்டின் பாரம்பரியம், பழக்க வழக்கம், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? உறவு முறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? இங்கு நான் அனைவரையும் குற்றம் சாட்டவில்லை. பெருமைக்காக உங்களது மகன், மகள் கூறுகிறார்கள் என்று ரெக்கார்ட் செய்து வீடியோவாக, ரீலாக வெளியிடுகிறீர்கள். அரசியல் என்றால் என்ன என்பதை உங்களது பிள்ளைகள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கான வயது 4, 5 அல்லது 10 அல்ல என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். இந்தளவுக்கு விஜய் மாமா என்று குழந்தைகளிடம் திணித்து வளர்த்தால் நாளை தேர்தல் முடிவு வெளியாகும் போது எப்படி வேண்டுமானாலும் முடிவுகள் இருக்கலாம். இதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உங்களது பிள்ளைகளுக்கு இருக்கிறதா என்று பாருங்கள். கண்டிப்பாக விஜய் வெற்றி பெற வேண்டும், சட்டமன்றத்திற்குள் வர வேண்டும். தாவேகா ஆட்சி அமைக்கிறதோ, திமுக அமைக்கிறதோ, அதிமுக அமைக்கிறதோ, அது பற்றி நான் பேசவில்லை. ஆனால் விஜய் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் வர வேண்டும். மக்கள் நலன் சார்ந்த கேள்விகளை எழுப்ப வேண்டும், கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் சட்டமன்றத்திற்குள் வர வேண்டும். இதுதான் அவரது ரசிகர்களின், தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. அவர் பின்னால் திரண்டு நிற்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்களின் விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இங்கு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை தேர்தல் முடிவு வரும் அன்று
பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏற்கனவே நாம் 41 உயிர்களை இழந்திருக்கிறோம். இனிமேல் நாம் எதற்கும் தயாராக இல்லை. அதற்கான மனப்பக்குவமும் நம்மிடமில்லை. குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட வயது வரும்போது அரசியல் வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமூக நீதியை போதிக்க வேண்டும். அதை தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 2 கட்சிகளுமே செய்யவில்லை. பாருங்கள், தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி நிறுவனர் சீமான் ஆகியோர் ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று தங்களது கட்சியின் கொள்கைகளை, வாதங்களை எடுத்து வைத்தார்கள். பம்பரமாக சுழன்று வந்தார்கள். இவர்களது உழைப்பை நாம் இங்கே அங்கீகரித்தே ஆக வேண்டும். பிரதமர் வெளிநாட்டு தலைவர்களை சந்திப்பது, புவிசார் அரசியல் மாறிக்கொண்டு இருப்பது குறித்து அவ்வப்போது தலைவர்களுடன் உரையாடுவது, வெளிநாட்டு அரசியல் தலைவர்களை சந்திப்பது என்று இருந்து வருகிறார். அவருக்கு எப்போது இரவு வருகிறது, விடுகிறது என்று கூட தெரியாமல் உழைத்து கொண்டிருக்கிறார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு என்று தேர்தல் பயணங்களையும் மேற்கொண்டார். இப்படிப்பட்ட தலைவர்களையும் நாம் தினமும் கடந்து வருகிறோம். யாரும் எடுத்தவுடன் முதல்வராகவில்லை, பிரதமராகவில்லை. அவர்களது கடின உழைப்புதான் அவர்களை அங்கீகரித்திருக்கிறது. நினைத்தபோது அவர்கள் களத்தில் இறங்கியிருந்தால் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார்கள். என்றைக்காவது நீங்கள் உங்களது குழந்தைகளுக்கு வீரபாண்டி கட்டபொம்மன், வேலு நாச்சியார், சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன், வஉசி என சுருக்கமாக அழைக்கப்படும் கப்பலோட்டிய தமிழன், சுப்பிரமணிய பாரதியார், வாஞ்சிநாதன், அஞ்சலையம்மாள், ருக்மணி லட்சுமிபதி, ஜான்சி ராணி, அன்னிபெசன்ட் அம்மையார் என்று சொல்லிக் கொடுத்து இருக்கிறீர்களா? இவர்கள் யார் என்று உங்களது குழந்தைகளுக்கு முதலில் தெரியுமா? குறைந்தது இந்தியாவின் ஏவுகணை நாயகன், அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா அவர்களையாவது சொல்லிக் கொடுத்தது உண்டா? இதற்காக நாம் தான் தலைவணங்க வேண்டும். இப்படி இருக்கையில் ஒரு தந்தையின் சமூக பதிவை பார்க்கலாம். எனது மகளை பள்ளியில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். விஜய் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆவார் என்று கருதுகிறாள் எனது மகள். அவள் நினைப்பது போல் விஜய் முதல்வர் ஆகாவிட்டால் எனது மகள் என்னாவாள் என்பது எனக்கு தெரியவில்லை. அனைவரும் எனது மகளின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். இவரது கவலை நமக்கு புரிகிறது. நடிகர் மோகத்தில் குழந்தையை வளர்த்தது யாருடைய தவறு? குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஈடுபடுத்தக்கூடாது என்ற விதியே இருக்கிறது. இது யார் மீதான தவறு? அரசியலை நாம் கட்சிக்கிடையிலான மோதல் என்று கருதுகிறோம். ஆனால் அப்படி இல்லை. அரசியல் என்றால் என்ன என்பது தெரியாமல் இளைஞர்கள் இங்கு வளர்க்கப்படுகிறார்கள். 2 தலைமுறை இடைவெளியை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. முதலாவது தலைமுறை விடுதலை போராட்டம், அதற்கு பின்னால் வந்த அரசியல் தலைவர்கள். மற்றொரு தலைமுறை என்ன கனவு என்று தெரியாமல் ஒரு தனிப்பட்ட கருத்தியலுக்கு அடிமையாகி வரும் ஒரு கூட்டமாக இருக்கிறது. அப்துல் கலாம் கனவு காண வேண்டும் என்று கூறினார். ஆனால் இன்று இளைஞர்களிடம் எந்த கனவும் இல்லை, சிந்தனையும் இல்லை. நான் அனைத்து இளைஞர்களையும் இங்கே குறிப்பிடவில்லை. எப்போதும் இளைய சமுதாயம் தைரியமாக, ஆக்ரோஷமாக கேள்விகள் கேட்கும். பொதுமக்களுக்காக அடிதடியில் இறங்கும் மனிதரை மிகவும் பிடிக்கும். அதை அரசியலில் இழந்து திரையில் பார்க்கும்போது அதில் நடிக்கும் ஹீரோக்கள் அவர்களது மனதை பிடித்து விடுகிறார்கள். சில தலைவர்கள் பற்றி பாடங்களில் இடம்பெறுகிறது. அது பள்ளி அறைக்குள் முடிந்து விடுகிறது. பின்னர் ஒரு பட்டிமன்றமாக, கருத்தியல் தாக்கங்களாக இடம்பெறவில்லை. இலவச மக்களை அடிமையாக்குகிறது. என்ன பணம் கொடுத்துதானே ஓட்டு வாங்குகிறார்கள் என்ற நினைப்பு வந்துவிடுகிறது. ஜனநாயகம் என்ற வார்த்தையின் ஆழத்தை கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம். இன்றைய இளைஞர்கள் ரீல் உலகம், சமூக ஊடக போதை என்று தங்களது அரசியலை மாற்றிக்கொண்டார்கள். வரலாற்றை படிப்பது இல்லை. இதுதான் இன்றைய இளைஞர்களின் கதையாக இருக்கிறது. மறுபக்கம் ஊழலை ஒழிக்க வேண்டும். இதனால் மக்கள் சோர்ந்திருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு அவசியம். கட்சி பாரபட்சமின்றி தண்டிக்க வேண்டும். போதைப்பொருள் நடமாட்டம் கண்டறிந்து ஒழிக்க வேண்டும். அடுத்த ஆட்சியாளர்கள் இவற்றை தவறாமல் செய்வார்கள் என்று நம்புவோமாக. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.